மக்களுடைய எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கின்றது. காரணம், மார்க்கத்தில் இவ்வாறான ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடைபெறுவது இது ஒரு முதல் தடவையான நிகழ்வாக இருக்க போகிறது. தமிழர்களுக்கான ஒரு திருவிழாவாக இந்த திருவிழா நடைபெறுகின்றது. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது சேரிட்டி ஆர்கனைசேஷன்கள் தமிழர் மத்தியிலே பல நிறுவனங்கள் இருக்கின்றன, சேவை செய்யும் அமைப்புகள். அவர்களுக்கு நாங்கள் மிகவும் 50% டிஸ்கவுண்ட்லே இந்த சாவடிகளை வழங்குகின்றோம். சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் மிக முக்கியமான ஆர்கனைசேஷன். இப்பொழுது எங்களுடைய கம்யூனிட்டி சென்டரை கட்டுபவர்கள் அப்படியானவர்களுக்கு நாங்கள் அதை இலவசமாகவும் சில சாவடிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது ஸ்டாஃபோலே பல வருடங்களாக நாங்கள் இந்த திருவிழாவை செய்திருந்த போதும் மாக்கன் நகருக்கு நாங்கள் இதை எடுத்து செல்வது ஒரு மிகப்பெரிய வரவேற்புடன் நாங்கள் இதை நடத்த இருக்கின்றோம். இதிலே மாக்கம் சிட்டி மேயர், மாக்கம் கவுன்சிலர் எல்லோரும் ஆதரவு தருகிறார்கள். அதேவேளை இந்த முறை அந்த வீதி பர்ச்மவுண்ட் ரோட்டிலிருந்து 14th நோர்த்தாகவும் 507 சவுத்தாகவும் இருக்கிற அந்த பகுதியிலே அங்காலே அந்த ஜோக் சினிமாஸ், பனாம் சென்ட்ரல் இருக்கிற அந்த இடத்துல மிகவும் அதிகமான பார்க்கிங் வசதிகளுடன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மாக்கன் நகரிலே பல வருடங்களாக இப்படியான ஒரு தமிழர் திருவிழா இதுதான் முதல் தடவையாக நடைபெறுகிறது. அதிகமான அளவுக்கு இந்த நிகழ்ச்சிகள் மிகவும் திறமையாக இருக்கும் என்று நம்புகின்றோம். காரணம், மாக்கன் நகரிலே முதல் முறையாக இந்த தமிழர் திருவிழா நடைபெறுகின்றது. இப்போ ஸ்டாப்ரோவிலே பலரும் பழக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் வேறு திருவிழாக்கள் நடைபெறுவதால் மாக்கன் நகரில் உள்ள மக்களுக்கு இது ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கும் என்று கருதுகின்றோம். இதை மாக்கம் மேயர் தான் இந்த இடத்தை எடுத்து எங்களுக்கு அங்கே செய்யும்படி கூறியிருந்தார். அதன் மூலமாகத்தான் இந்த அனுமதியை பெற்று நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இது சனிக்கிழமை காலமை 12 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் இருக்கும் சாட்டர்டே. ஆனால் சண்டே நாங்கள் 11 மணிக்கே தொடங்கி இரவு 11 மணி மட்டும் இருக்கும். காரணம், அடுத்த நாள் வேலை நாளினுடைய நாங்கள் 11 மணிக்கே நிகழ்ச்சிகளை முடிவு செய்வோம். வணக்கம் நேர்களே, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வருகின்ற 22ஆம் 23ஆம் தேதிகளில் மார்க்கம் நகரத்தில் டெமல் ஃபெஸ்ட் நடைபெற இருக்கின்றது. கனேடிய தமிழர் பேரவையினால் நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வு பிரம்மாண்டமான முறையில் மார்க்கம் நகருக்கு வருகின்றது. மார்க்கம் நகர மக்களும் ஏனைய மக்களும் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வு குறித்த மேலதிக விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் நேர்களுக்கு முழுமையாக வழங்க இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு கனேடிய தமிழர் பேரவையினுடைய தலைவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போகின்றோம். வணக்கம் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்களே. வணக்கம் சிஎம்ஆர் நேயர்கள் அனைவருக்கும். ஆமாம், மக்களுடைய எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கின்றது. காரணம், மார்க்கத்தில் இவ்வாறான ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடைபெறுவது இது ஒரு முதல் தடவையான நிகழ்வாக இருக்க போகிறது. தமிழர்களுக்கான ஒரு திருவிழாவாக இந்த திருவிழா நடைபெறுகின்றது. நீண்ட மருங்கிலும் வர்த்தக சாவடிகளுக்கு மத்தியில் பல அரங்க நிகழ்வுகள் நடைபெற ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கனேடிய தமிழர் பேரவை மார்க்கத்தில் நடத்துகின்ற நிகழ்வு என்பது ஏனைய நிகழ்வை போன்றே இருந்தாலும் கூட மார்க்கத்திற்கு இது ஒரு புதிய நிகழ்வாக இருக்க போகிறது. குறிப்பாக பல் சமூக மக்கள் வாழுகின்ற இந்த மண்ணில், குறிப்பாக மார்க்கம் நகரில் எவ்வாறான வரவேற்பு இருக்கின்றது, இதற்கான ஏற்பாடுகள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றன, அதை பற்றி சொல்வீர்களா? எஸ், ஆமாம். என்னென்றால் தற்பொழுது ஸ்டாஃபோலே பல வருடங்களாக நாங்கள் இந்த திருவிழாவை செய்திருந்த போதும் மாக்கன் நகருக்கு நாங்கள் இதை எடுத்து செல்வது ஒரு மிகப்பெரிய வரவேற்புடன் நாங்கள் இதை நடத்த இருக்கின்றோம். இதிலே மாக்கம் சிட்டி மேயர், மாக்கம் கவுன்சிலர் எல்லோரும் ஆதரவு தருகிறார்கள். அதேவேளை இந்த முறை அந்த வீதி பர்ச்மவுண்ட் ரோட்டிலிருந்து 14th நோர்த்தாகவும் 507 சவுத்தாகவும் இருக்கிற அந்த பகுதியிலே அங்காலே அந்த ஜோக் சினிமாஸ், பனாம் சென்ட்ரல் இருக்கிற அந்த இடத்துல மிகவும் அதிகமான பார்க்கிங் வசதிகளுடன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேவேளை பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வணிக சாவடிகள், உணவு சாவடிகள் எல்லாம் வேகமாக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு மிகுந்த வரவேற்பும் அதனுடன் மக்கள் ஆதரவும் அதிகமாக இருக்கிறது வளமையை விட. காரணம், மாக்கன் நகரிலே பல வருடங்களாக இப்படியான ஒரு தமிழர் திருவிழா இதுதான் முதல் தடவையாக நடைபெறுகிறது. அதை சூழ உள்ள மக்கள் தற்போது ரிச்மண்ட் ஹில், நியூ மார்க்கெட், ஸ்டோவில் போன்ற இடங்களில் வாழ்பவர்களுக்கு இது மிகவும்
எட்டிய தூரத்தில் இருப்பதால் நாங்கள் மிகவும் அதிகமான ரசிகர்கள் அங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இவ்வாறான தமிழர் திருவிழாக்களில் தமிழர் பாரம்பரிய நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம். கடந்த பல வருடங்களாக கனேடிய தமிழர் பேரவை அவற்றை முன்னெடுத்து வந்தது. இந்த மார்க்கம் நகரில் எவ்வாறான நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக கூடுதலான இளையவர்களும் இதில் பங்கு பெற்றி பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்குவார்கள். அதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன? அது பற்றி சொல்வீர்களா? இப்பொழுது நாங்கள் இந்த மெயின் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் மற்றது ரெட் கார்பெட் என்று 2 மேடைகள் இருக்கின்றன. இங்கே லோக்கல் டேலண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுவதற்காக நாங்கள் கடந்த 1 மாதமாக எல்லோரிடமிருந்து விண்ணப்பங்கள் எடுத்து தற்போது பல பாடகர்கள், அதைவிட வேறு கலைஞர்கள், நடனம் செய்பவர்கள் மற்றும் கரியோக்கி சிங்கிங் அப்படி பல வேறு நிகழ்ச்சிகள், பறை மற்றும் எங்கள் தவில் நாதஸ்வரம் போன்ற நிகழ்ச்சிகள் ரெட் கார்பெட்டிலே மிகவும் ஒரு சாட்டர்டேயில் மதியம் 12 மணியிலிருந்தும் சண்டே மதியம் 12 மணியிலிருந்தும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். மெயின் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் 6 மணிக்கு பின்பு மெயின் ஸ்டேஜில் இந்தியாவிலிருந்து 2 பாடகர்கள் வருகிறார்கள். மிக பிரபலியமானவர்கள் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரிகமபா புகழ் திவனேஷ் சிறுவர். அவர்கள் முந்தி கனடாவுக்கு வந்திருக்கிறார்கள், அவர் திரும்பவும் வருகிறார்கள். அதேவேளை இதற்கு இசை வழங்குவதற்காக எங்கள் லோக்கல் டேலண்ட்ஸ் ஆர்டிஸ்ட், அதை விட இந்தியாவிலிருந்தும் சில வாத்திய கலைஞர்கள் ஸ்ரீனிவாசுடன் வருகின்றார்கள். அப்போ இதுவும் இந்த மியூசிக் நிகழ்ச்சி மிகவும் திறமையாக நடைபெறும். லோக்கல் கலைஞர்களை வரவேற்று எல்லோரையும் பங்கு பெற்றுவதற்காக நாங்கள் காலமே மத்தியானம் 12 மணியிலிருந்து பின்னேரம் 6 மணி வரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த 2 நாள் நிகழ்வுக்குமான ஏற்பாடு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சவாலாக இருக்கின்ற விடயங்கள் என்னவாக இருக்கின்றன? குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எவ்வாறான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் போன்ற நிர்வாக ரீதியிலான அணுகுமுறைகள் தொடர்பான விவரங்களை இந்த நிகழ்ச்சியில் எமது நேயர்களுக்கு வழங்குவீர்களா? அல்லது அவர்களிடமிருந்து நீங்கள் ஏதாவது ஒத்தாசைகளை நீங்கள் பெற விரும்பினால் என்னென்ன விடயங்களை நீங்கள் முன்னிறுத்தப் போகிறீர்கள்? தற்போது நாங்கள் எதிர்பார்ப்பது மக்கள் திரண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்பது. அதேவேளை வணிக சாவடிகள் விரும்பியவர்கள் நாங்கள் இந்த வருடம் பல வருடங்களுக்கு முன்பு செய்ததை விட ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் இந்த வணிக சாவடிகளுக்கு கட்டணம் இருக்கின்றது. அதாவது இப்போ நான் ஃபுட் வெண்டர்ஸ், சாரிகை மற்றும் வேறு கடைகளை வைப்பவர்கள் அவர்களுக்கு ஒரு சாவடிக்கு $1200 மற்றும் உணவு சாவடிகளுக்கும் வளமை போல் இல்லாமல் குறைந்த விலையிலே இதை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதில் கிட்டத்தட்ட எங்களுக்கு 60% மேலமான அதிகமான சாவடிகள் விற்பனையாகிவிட்டன. இன்னும் விரும்பியவர்கள் இந்த உணவு சாவடி அல்லது வர்த்தக சாவடிகளை இங்கே அமைக்க இருப்பவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். கனடியன் தமிழ் காங்கிரஸோட தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ள முடியும். இதை விட எங்களுக்கு இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது சேரிட்டி ஆர்கனைசேஷன்கள் தமிழர் மத்தியிலே பல நிறுவனங்கள் இருக்கின்றன, சேவை செய்யும் அமைப்புகள். அவர்களுக்கு நாங்கள் மிகவும் 50% டிஸ்கவுண்ட்லேயே இந்த சாவடிகளை வழங்குகின்றோம். சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் மிக முக்கியமான ஆர்கனைசேஷன். இப்பொழுது எங்களுடைய கம்யூனிட்டி சென்டரை கட்டுபவர்கள் அப்படியானவர்களுக்கு நாங்கள் அதை இலவசமாகவும் சில சாவடிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ விரும்பியவர்கள் அதை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவுகளை மேற்கொண்டால் நல்லது. இன்னும் 20-15 நாட்கள் தான் இருக்கின்றன. எங்கள் ஆஃபீஸுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த சாவடிகளை பதிவு செய்வது மிகவும் முக்கியமானது. குறிப்பாக நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற பலர் விரும்புவார்கள். பல ப்ரொஃபஷனல் கலைஞர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கான வாய்ப்பை பெற சில வேளைகளில் அவர்களும் விரும்பக்கூடும். தொழில்முறை ரீதியாக கலைஞர்களாக இருப்பவர்கள் அல்லது வளர்ந்து வருகின்ற கலைஞர்கள் எவ்வாறு இந்த நிகழ்ச்சியில் தாங்களும் பங்கெடுத்துக் கொள்வது என்ற கேள்விக்கு கனடிய தமிழர் பேரவையினுடைய தலைவராக உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஆமாம், நாங்கள் முக்கியமாக அந்த லோக்கல் ஆர்டிஸ்டை தான் நாங்கள் இங்கே ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இவரும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10-15க்கு மேற்பட்ட லோக்கல் பாடகர்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கான இடங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். இதைவிட மெயின் ஸ்டேஜில் பாடக்கூடியவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். இங்கே எங்களுக்கு ஒரே 2 பேர் மட்டும்தான் இந்தியாவிலிருந்து வருகிறார்கள். அதை விட எங்களுக்கு பாயாசின்ற மியூசிக் குரூப் இங்கே அவர்கள் எல்லாம் லோக்கல் கலைஞர்களுடன் பாடல்களுடன் ஞாயிற்றுக்கிழமையும்
சனிக்கிழமை இன்னொரு குழுவினரும் எங்கள் இளங்கலைஞர்கள் மற்றும் பாடல்கள் பங்கு பெறுகின்ற நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்கும். நாங்கள் தொடர்ந்தும் இங்கே இருக்கிற உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிப்பதில் தான் மிகவும் கவனம் செலுத்தியிருக்கின்றோம் இந்த முறை. இதற்கு நேற்று துசி ஞானப்பிரகாசம் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு பண்ணுவதில் நாங்கள் அதற்கான ஆயுதங்களையும் செய்திருக்கின்றோம். விரும்பியவர்கள் இன்னும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்னும் ஒரு கிழமைக்குள் 2 நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாட்டாளர்கள் அதற்கான பதிவுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகமான அளவுக்கு இந்த நிகழ்ச்சிகள் மிகவும் திறமையாக இருக்கும் என்று நம்புகின்றோம். காரணம், மாக்கன் நகரிலே முதல் முறையாக இந்த தமிழர் திருவிழா நடைபெறுகின்றது. இப்போ ஸ்ராப்ரோவிலே பலரும் பழக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் வேறு திருவிழாக்கள் நடைபெறுவதால் மாக்கன் நகரில் உள்ள மக்களுக்கு இது ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கும் என்று கருதுகின்றோம். சரி. வீதி ஒழுங்குமுறைகள் மிக முக்கியமாக இவ்வாறான ஒரு பிரதான நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு மாற்று வீதிகள் பயன்பாட்டுக்கு வரும். அதே போன்று குறிப்பாக இந்த வீதி ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டியதும் மக்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அங்கே வருபவர்கள் எத்தனை மணியில் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள்? குறிப்பாக எந்தெந்த வீதிகளை பயன்படுத்த வேண்டும் அல்லது என்னென்ன ஒழுங்குமுறைகள் இப்பொழுது இதற்காக பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கின்றன, அது பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற இடம் 407க்கு பக்கத்திலேயே இருக்கின்றது. நீங்கள் கெனடி ரோட்டால் 407 லேன் வரலாம், போர்டனாலும் வரலாம். ஏன்னா பர்ச்மன் ரோட்டுக்கு ஹைவே ஆக்சஸ் இல்லை. அப்போ பர்ச்மன் ரோட் ஒரு மிக இலகுவான வீதி. அது நீங்கள் பலரும் அந்த யோக் சினிமாஸ் மற்றது அங்கே இருக்கின்ற இன்னொரு சினிமா இடம் இருக்கின்றது. அதை விட அந்த சில ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பனாம் சென்டர் அந்த இது மாக்கம் ஒரு டவுன் டவுன் மாதிரி தான் அந்த இடம் இருக்கின்றது. அதற்கு வருவது மிகவும் இலகுவாக இருக்குது. நீங்கள் 407 போகும்போதே அதை பார்த்துருக்கலாம். அந்த நார்த் ஆஃப் 14 on பர்ச்மன் ரோட்டில் ஒரு வாகன நெருக்கடி இல்லாத இடம். அப்போ நீங்கள் கெனடி ரோட், போர்டன் ரோட், ஹைவே 7, 14th Avenue இது எல்லாத்துக்கும் இடையில தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. பார்க்கிங் வசதிகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது அந்த இடத்திலே. அந்த இடத்துல ஒரு இந்த வீடுகள் அதுகள் இல்லாத இடம், தனியாக ஒரு எம்டி லேண்டாக தான் இருக்கின்ற 2 பக்கமும். அப்போ மிகவும் வசதியான இடம். இதை மாக்கம் மேயர் தான் இந்த இடத்தை தெரிந்தெடுத்து எங்களுக்கு அங்கே செய்யும்படி கூறியிருந்தார். அதன் மூலமாக தான் இந்த அனுமதியை பெற்று நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளை சேஃப்டிக்காக வேண்டி போலீஸ் பாதுகாப்பு மாக்கம் நகரத்தில் உள்ள யோக் ரீஜனல் போலீஸ் தான் எங்களுக்கு இதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். முதல் தடவை நடக்கும் நிகழ்வு மாக்கத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெறும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. உங்கள் ஆதரவுகள், வணிக சாவடிகள் மற்றும் உணவு சாவடிகளின் ஆதரவுகள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றன. இன்னும் இங்கே கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். எத்தனை மணியிலிருந்து மக்கள் வருகை தரக்கூடியதாக இருக்கும்? அந்த நேர அட்டவணை பற்றிய விவரங்களை சொல்லலாம். இது சனிக்கிழமை காலமை 12 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் இருக்கும் சாட்டர்டே. ஆனால் சண்டே நாங்கள் 11 மணிக்கே தொடங்கி இரவு 11 மணி மட்டும் இருக்கும். காரணம், அடுத்த நாள் வேலை நாளினுடைய நாங்கள் 11 மணிக்கே நிகழ்ச்சிகளை முடிவு செய்வோம். சனிக்கிழமை மிகவும் அதிகமான நேரம் 12 மணிலிருந்து இரவு 12 மணி வரை நிகழ்ச்சிகள் ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும். ஸ்ரீதரன் துரைராஜா அவர்களே, கனேடிய தமிழர் பேரவையோடு தொடர்பு கொண்டு பல விவரங்களை பெறுவதற்கு நேர்கள் விரும்புவார்கள். இந்த விவரங்களை பெறுபவர்கள், குறிப்பாக இந்த தமிழ் ஃபெஸ்ட் தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ள விரும்புவர்கள் எந்த இலக்கத்தோடு தொடர்பு கொள்வது, அத்தோடு எவ்வாறு அவர்கள் தொடர்பாளர்களை மேற்கொள்ளலாம் போன்ற விவரங்களை கூறுங்கள். நீங்கள் கனடியன் தமிழ் காங்கிரஸ் ஆஃபீஸ் மார்னிங் சைடில் இருக்கிறது 1345 மார்னிங் சைட் அவென்யூ. அங்கே நேரடியாக நீங்கள் பதிவுகள் செய்யலாம். அல்லது இமெயில் மூலம் செய்ய விரும்புவர்கள் info@ctcc.ca நீங்கள் இமெயில் அனுப்பலாம். அதை விட நீங்கள் எங்கள் செல் நம்பர்கள் எல்லாம் நாங்கள் பிரசுரித்திருக்கின்றோம். எனது நம்பருக்கும் கால் பண்ணலாம். இது 416-918-9771. அதை விட எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாம் அங்கே ஆஃபீஸில் ஒரு நாளும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுடன் நேரடியாக சிடிசி ஆஃபீஸுடன் தொடர்பு கொள்ளலாம். இதற்கான வெப்சைட் tamilfest.ca என்று இருக்கின்றது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் மேலும் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதை விட நீங்கள் எங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவருடன் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான பதிவுகளை செய்து கொள்ள முடியும்.
குறிப்பாக அனுசரணை வழங்குபவர்கள் தொடர்பாகவும் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு ஏற்கனவே அனுசரணையாளர்களாக இணைந்தவர்கள் தவிர புதிய அனுசரணையாளர்கள் இணைய வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்வதற்கான கால அவகாசம் முடிந்து விட்டதா அல்லது தொடர்ந்தும் அந்த அனுசரணையாளர்கள் இணைந்து கொள்ள முடியுமா? அது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். ஆமாம், அனுசரணையாளர்களுக்கு இன்னும் இடங்கள் இருக்கின்றன. காரணம், நாங்கள் இன்னும் அதிகமான அனுசரணையாளர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஏனென்றால் டைட்டில் ஸ்பான்சர், சில்வர் ஸ்பான்சர், பிளாட்டினம் ஸ்பான்சர் என்று எல்லா கேட்டகரிலையும் இருக்கிறது. நாங்கள் முதலாவது கேட்டகரிக்கு அனுசரணையாளர்கள் இருக்கிறார்கள். 2வது 3வது கேட்டகரிக்கு நீங்கள் வரலாம். இதில் இன்னும் நாங்கள் இப்போ நிபந்தனைகளின்படி இன்னும் ஒரு 2 கிழமை இருக்கிறபடியால் இந்த வாரம் நீங்கள் விரும்பியவர்கள் தொடர்பு கொண்டு அனுசரணையாளர்களாகவும் இதிலே இணைந்து கொள்ள முடியும். அதேவேளை இன்னும் ஒரு உங்கள் வியாபாரத்தை பிராண்ட் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். காரணம், மாக்கம் நகரிலே இது நாங்கள் எல்லா சிஎம்ஆர்ல மாதிரி இன்னும் வெப்சைட்ஸ், சோஷியல் மீடியாஸ், பல தளங்களிலே இதை நாங்கள் தொடர்ந்து விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்றோம். டிவி விளம்பரங்களும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதிகமாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இந்த விளம்பரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் விரும்புபவர்கள் தயவு செய்து எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். ஆகவே இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய சிஎம்ஆர் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வினுடைய அத்தனை விடயங்களையும் எமது நேர்களோடு பாய்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி ஸ்ரீதரன் துரைராஜா அவர்களே, இந்த நிகழ்வு பற்றிய விவரங்களை வழங்கியமைக்கு. நன்றி ராம்பிரசன். வணக்கம். நேர்கள் இதுவரை சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வருகின்ற ஆகஸ்ட் 22, 23 தேதிகளில் மார்க்கம் நகரில் நடைபெற இருக்கின்ற தமிழ் ஃபெஸ்ட் நிகழ்வு தொடர்பான விவரங்களை நேர்களுக்காக வழங்கியிருந்தோம். மீண்டும் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.